வசமாக சிக்கிக்கொண்ட பாஜக எம்பிகள் பீகாரில் நடப்பது என்ன? பீகாருடைய முதல் கட்ட தேர்தலில் வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு என்ன? இந்தியா கூட்டணி முன்னிலையிலா இல்ல ஜனநாயக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறதா? இது சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியலுக்கெல்லாம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. பீகாருடைய தேர்தல் களம் சூடுபிடித்து முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்தது. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடக்க இருக்கிறது. இதற்கு மத்தியில பீகார்ல யார் முன்னிலையில் இருக்கிறார்கள், அதற்கு ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு தியரியை சொல்லிக்கிறாங்க. அந்த தியரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 65.08% வாக்குகள் பதிவாகி இருக்கு. பீகார் தேர்தல் வரலாற்றிலேயே இது முதல் முறைன்னு சொல்றாங்க. 1314 வேட்பாளர்கள் போட்டிட்டு இருக்கிறாங்க. 65.08 வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கு. இந்த வாக்கு அதிகரிப்பு யாருக்கு சாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் எதிர்கட்சிகளுக்கு சாதகங்கிறாங்க, இன்னொரு சிலர் ஆளுங்கட்சிகளுக்கு சாதகம் அப்படிங்கிறாங்க. ஆனா எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் என்ன சொல்றாங்க, 65.08 இந்த வாக்கு அதிகரிப்பு எதிர்கட்சிகளுக்கு தான் சாதகம். ஓட்சோரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மூளை முடுக்குகளில் ராகுல் காந்தி அவர்கள் கொண்டு போய் சேர்த்ததுனாலதான் இவ்வளவு வாக்குகள் வந்திருக்குன்னு காங்கிரஸ் தரப்பினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி தான் பெரும்பான்மையான வெற்றியை பெறும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து தெரிவிக்கிறாங்க. ஆனா ஆளுங்கட்சியான ஜேடியு நிதிஷ்குமார் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அப்படிங்கிற மாதிரியும் மோடி அவர்கள் சொல்றாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்தியா கூட்டணிக்கு திரும்புறாங்க, இந்தியா கூட்டணி வளர்ச்சி பெறுது. என்ன வளர்ச்சி பெறுதுன்னு சொல்லல, அதனாலதான் பீகார்ல இவ்வளோ வாக்கு அதிகரித்திருக்குன்னு மோடி அவர்கள் ஒரு பக்கம் சொல்றாரு. ஆனா பிரசாந்த் கிஷோர் தேர்தல் யூக வகுப்பாளராக இருக்கக்கூடியவர் தேர்தலில் போட்டியிடலனாலும் அவரு சொல்றாரு, இது மாற்றத்திற்கான ஒரு தேர்தல், அதனாலதான் இவ்வளவு வாக்க அதிகரித்திருக்கிறார்கள் அப்படின்னு. மும்முனை போட்டி நிலவுகிறதுனால 3 பேரும் ஒவ்வொரு தியரியை சொல்றாங்க. ஆனா உண்மையில ஏன் வாக்கு அதிகரிச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தின ஓட்சோரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்தியா முழுவதும் வாக்கு திருட்டு நடைபெறுது, உங்களுடைய வாக்காளர் உரிமையை பறிக்கிறாங்க, இல்ல போலி வாக்காளர்களை போட்டு நீங்க நினைக்கக்கூடிய தலைவர்கள் வர இவருக்கு ஓட்டே போடலே, எப்படி இந்த தலைவர் வந்தாரு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகங்கள் பல நாட்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் அம்பலப்படுத்தினவர் தான் ராகுல் காந்தி. 2020 பீகாரோடைய சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இப்ப பதிவான வாக்குகளுக்கு 7.79% அதிகரித்திருக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2024 நடந்த மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இப்ப இருக்கக்கூடிய வாக்குகளுக்கும் அப்ப இருக்கக்கூடிய வாக்குகளுக்கு வித்தியாசம் 8.8% சொல்றாங்க. அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட 7 to 8% வாக்குகள் அதிகரித்திருக்கு. இந்த அளவுக்கு அதிகரித்ததுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, அது ஓட்சோரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்னு மக்களால் எல்லாராலையுமே நம்பப்படுகிறது. ஆனா ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு தியரியும் கோடி மீடியாஸ் ஜனநாயக கூட்டணி தான் முன்னிலையில் இருக்கிற மாதிரி பிம்பத்தை காட்டிக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பேஸ் நடந்த இந்த 121 தொகுதிகளும் ராகுல் காந்தி ஓட்சோரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தியிருந்தாரு. கிட்டத்தட்ட 28 மாவட்டங்கள். அந்த மாவட்டங்கள்ல தான் முதல் கட்ட தேர்தல் நடந்திருக்கு. அதை புரிந்து கொள்ளாத நிதிஷ்குமாரும் மோடி அவர்களும் இது ஜனநாயக கூட்டணி வளர்ச்சி அடைஞ்சது, மக்கள் எல்லாம் அதை தேடி வராங்கன்னு ஒரு உருட்டல் புரட்டல் விட்டுட்டு இருக்கிறாங்க. அது நம்பகத்தன்மையாக இல்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொல்றாரு, SIR சிறப்பு வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்ததுனாலதான் அங்க வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்பு செய்யப்பட்டது. இதனால பீகார் மக்கள் மகிழ்ச்சி அடைந்து போலி வாக்காளர்கள் எல்லாம் நீக்கப்பட்டதுனாலதான் இந்த அளவுக்கு வாக்கு அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தினீங்களே, கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல எல்லாத்தையும் நடத்தி முடிச்சு வரைவு பட்டியல விட்டு அதுக்கப்புறம் முழுமையான ஒரு பட்டியலை விட்டு அதுல 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கங்கிறீங்க. 2வது ஸ்பெஷல் 3 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம், மறுபடியும் 21 லட்சம் பேர் புதுசா ஆட் பண்ணணும்னு சொல்றீங்க. அந்த 21 லட்சம் பேர் புதுசா ஆட் பண்ணாங்கல்ல,
அவங்கெல்லாம் யாரு? உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு இல்ல, நீங்க எத்தனை பேரை நீக்கி இருக்கிறீங்க, எதுக்காக நீக்கி இருக்கிறீங்க, என்னென்ன காரணம், அதுக்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை கொடுங்கன்னு. அதெல்லாம் எதையுமே சமர்ப்பணம் பண்ணல. ஆனா வாக்கு அதிகரிப்புக்கு எஸ்ஐஆர் தான் காரணம்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. இதிலிருந்து நாம ஒரு கேள்வியையும் ஒரு சந்தேகத்தை எழுப்புறோம். எஸ்ஐஆர் செய்தீர்கள்ல, போலி வாக்காளர்களை நீக்கணுங்கள்ல, இப்போ வசமா பாஜக எம்பிகளே சிக்கி இருக்கிறாங்க. அதாவது டெல்லி 4 பாஜக தலைமைகள் டெல்லியிலயும் ஓட்டு போட்டிருக்காங்க, பீகார்லயும் ஓட்டு போட்டிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? அதாவது யாருன்னா டெல்லி பாஜக தலைவர்களான ராஜேஷ் சிங்கா, சந்தோஷ் ஓஜா, நாகேந்திர குமார், சஞ்சய் ஷா, இவங்க எல்லாம் டெல்லியில ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இவங்க ட்விட்டர் பக்கத்துல இவங்களே போட்டு மாட்டிக்கிட்டாங்க 2 இங்க. அது இல்லாம பீகார் தேர்தலில் இன்னொன்னு என்னன்னா, ஒரு எம்பி இந்த கையிலேயே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதற்கான சாயமும் இங்க இருக்கு, இந்த கையிலேயே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் போலி வாக்குகள் இல்லையா? தேர்தல் ஆணையம் ஏன் இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கல? இப்படி பல்வேறு கேள்விகளை எதிர்கட்சிகள் எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க. இப்ப ராஜேஷ் சிங்கா சொல்றாரு, இவர் டெல்லியில ஒரு பணி நிமித்தமா சென்றிருக்கிறார். அங்க அவருக்கு வாக்காளர் உரிமை இருக்கு, வாங்கிட்டாரு. அப்புறம் தேர்தல் ஆணையத்தோடைய விதி படி நம்ம ஒரு வேலைக்கு போறோம், அங்க வாக்காளர் பட்டியல்ல வேலைக்கு போறோம், அங்க செட்டில் ஆயிட்டோம், அங்க நம்ம ஓட்டு போட போறோம்னா திரும்ப பூர்வீகத்துக்கு சென்று நம்மளுடைய வாக்கு போட முடியாது, இல்ல அங்க வாக்காளர் அட்டையும் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. ஆனா அந்த விதியவே மீறிட்டு ஒரு டெல்லியிலயும் ஓட்டு போட்டிருக்காரு, பீகார்லயும் ஓட்டு போட்டிருக்காரு. இது அப்புறம் நம்ம போலி வாக்கா எடுத்துக்க முடியுமா? இல்ல என்ன நியாயம்? ஞானேஷ்குமார் அவர்கள் சொல்லணும். ஏன்னா சுத்திகரிப்பு செய்து விட்டதனால் எல்லாமே சுத்திகரிப்பு ஆயிடுச்சு. 4 பாஜக தலைமைகளும் அப்படிதான் போட்டிருக்கிறாங்க, வசமாக சிக்கி கொண்டார்கள். சமூக ஊடகங்கள்ல ஹாட் டாபிக்கே இதுதான். பாஜக எம்பிகள் எப்படி டெல்லியிலே ஓட்டு போடுறாங்க, பீகார்லயும் ஓட்டு போடுறாங்க, ஏன் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலன்னு இது ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. ஒரு பக்கம் பீகார் தேர்தல் சூடு பிடித்து இந்திய அரசியலிலேயே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. இளைஞர்களுக்கான தலைவர் தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி அவர்கள் தான் வரணும்னு. மறுபக்கம் இவிஎம்ல மோசடி, ஓட்டர் லிஸ்ட்ல மோசடி. அது மட்டும் இல்லாமல் பீகார் தேர்தலில் ஒரு லாரி இவிஎம் ரூமுக்குள்ளே போனதா ஒரு தகவல் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்னென்ன ஆராய்ந்து நம்ம ஒரு முழுமையாக ஒரு காணொலியும் போடுவோம். ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய தேர்தலிலேயே ஒரு மோசடி நடைபெற்றிருக்குன்னு மக்கள் மத்தியில் அம்பலமாயிடுச்சுங்க. பீகார் தேர்தல் முழுவதுமே எஸ்ஐஆர் நடைபெற்று சுத்திகரித்த வாக்காளர் பட்டியலில் ஏன் இப்படி போலி வாக்காளர்கள் வந்தாங்க அப்படின்னு ஞானேஷ்குமார் அவர்களை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க. ஞானேஷ்குமார் ஒரு அமைப்புக்கு முற்றிலுமாக பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு தான் ஆதரவாக செயல்படுறார். வெளிப்படைத்தன்மை கிடையாது, உண்மைத்தன்மை கிடையாதுன்னு ராகுல் காந்தி பல இடங்களில் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தாரு, நீங்கள் 5 மணிக்கு மேலே நடக்கக்கூடிய தேர்தலில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னா அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 45 நாட்கள் அதை டெலீட் பண்ணி விட்டாங்க. ஆனால் அது ஞானேஷ்குமார் சொல்லுவார், பிரைவசி பாதிக்கப்படும், பெண்களுடைய பிரைவசி எல்லாம் பாதிக்கப்படும். இப்போ பாஜக எம்பிகள் அதில் இருக்கக்கூடிய பெண் எம்பிகளுடைய புகைப்படங்களை எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அது சமூக ஊடகங்களில் போட்டிருக்காங்க, ட்விட்டரில் போட்டிருக்காங்க, கூகுள்லேயே போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து பிரைவசி பாதிக்கப்படாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எதிர்கட்சிகள் கடுமையான வாக்குவாதம் தேர்தல் ஆணையத்துக்கும் எதிர்கட்சிகளுக்கும் தொடர்ந்து போய்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வெளிப்படைத்தன்மையே நடக்குதான்னு இந்தியாவில் மட்டும் பரவல. பிரேசிலியன் மாடலே கேட்டுட்டாங்க. பிரேசிலியன் மாடல் எப்படி வந்து ஹரியானாவில் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல, அவங்களே கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்தியாவில் நடக்கிறது தேர்தல் தானா? தேர்தல் ஆணையம் அங்க உண்மையாதான் செயல்படுதா? இது வந்து நம்ம இந்தியாவுக்கே ஒரு வெட்கக்கேடாக இருக்கிறது. எஸ்ஐஆர் ஏன் பண்றோம்னு சொன்னாங்க, வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்க, வந்தேரிகள் வந்திருக்காங்க, குடியேறிகள் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் அங்கே ஓட்டு போட்டு வாக்குரிமை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்ஐஆரை நடத்தினாங்க. ஆனால் இது நாள் வரையிலும் வெளிநாட்டிலேருந்து இவங்க தான் வந்தாங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் எப்படி சொல்கிறாரு, வெளிநாட்டிலேருந்து இவங்க வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னு புகைப்படத்தோட ஆதாரத்தோட அந்த பிபிடியோட போட்டு மக்கள் மத்தியில் காட்டுறாரு. ஆனால் எஸ்ஐஆரை நடத்திய தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் வெளிநாட்டிலேருந்து இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க லிஸ்ட்டை காணோம், அவங்க பட்டியல் எதையுமே காணோம், எதையுமே மக்களுக்கும் தெரிவிக்கல. எஸ்ஐஆர் நடத்த சொன்ன அமைப்புக்கு தெரிவிச்சாங்களான்னு தெரியல, எதையுமே தெரிவிக்காம இருக்கிறாங்க. அதனால எஸ்ஐஆரை தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்க்கிறது, 12 மாநிலங்களும் எதிர்க்கிறது. ஏன் எதிர்க்குது? படிச்சவங்களுக்கே இது சிக்கல். அதான் தமிழக முதல்வரே சொல்லியிருந்தாரு, இது ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரின்னு.
ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பங்கள், பல்வேறு குழப்பங்கள். புகைப்படத்தை நம்ம ஏற்கனவே இருந்த புகைப்படத்தை போட்டு தற்போது இருக்கிற புகைப்படத்தை போடுங்கிறாங்க, உறவினருடைய பெயர் போடுங்கிறாங்க. இன்னொரு கட்டத்தில் உறவினர், எந்த உறவினர், தாயா, தந்தையா, அப்பாவா, அம்மாவா, தங்கையா, எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கொடுக்காம படிச்சவங்களுக்கே இது சிக்கலா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேற பணிக்காக வெளியூருக்கு போயிருப்போம், வீட்டில் இல்லைன்னா வாக்காளர் நீக்குமா, புகைப்படத்தை ஒட்டலைன்னா வாக்காளர் நீக்குமா, உறவினோட பெயர்கள்லாம் போடலைன்னா வாக்காளர் நீக்குமா, எந்தெந்த வழியில ஒரு உண்மையான வாக்காளர்களை நீக்கலான்னு முயற்சிக்கிறாங்களா? இப்படி பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியில் எழும்பு தொடங்கியிருக்கு. அதற்காக தமிழ்நாடு அரசு முன்னெடுப்பும் எடுத்திருக்காங்க. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கண்காணிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் உண்மையான வாக்காளருடைய உரிமையை பறித்திடக்கூடாது என்பதற்காக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்காணிப்பு சீரும் சிறப்பும் நடைபெற்று அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாடு வெல்லும், அதுல ஒருபோதும் ஐயம் கிடையாது. ஆனா பாஜக எம்பிக்கள் வசமாக சிக்கியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா, எடுக்காதா? நாளை மீண்டும் பீகார்ல தேர்தல் நடக்க இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் 14ஆம் தேதி யார் பீகாரை ஆளப்போகிறார் என்று. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க.